பர்டிகுலர் சமூகத்தை வந்து வேணும்னே வந்து தாக்குற மாதிரியும் இந்த ஒரு அவப்பேரை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் கொடுக்குற மாதிரியும் இதை வச்சு நிறைய மீம்ஸில் கிரியேட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவினோட மர்டர் கேஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி இது வந்து 2 குடும்பத்துக்கு இடையில நடந்த ஒரு காதல் பிரச்சனை. மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய கோபி சுதாகர். பரிதாபங்கள் சேனல் மீது புகார் கொடுத்த வக்கீல். டெலீட் செய்யப்படுமா சொசைட்டி பாவங்கள் எபிசோட்? பின்னணி என்ன? இதுல வந்து ஒரு சமூகமே அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு ஜாதி வெறியோட இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. எங்க ஜாதியை வந்து ரொம்ப மட்டப்படுத்துற மாதிரியும் நாங்க எல்லாமே ஒரு படிப்புள்ள அறிவு இல்லாத மாதிரியும் ஒரு காட்டு மிராண்டியர் போலும் சித்தரிக்கிறாங்க. ஒரு கேலி கிண்டலுக்கு பண்றாங்க. நாங்க அப்படியெல்லாம் இல்லை. நாங்க வந்து எல்லாரோடையும் நட்புகளோட பழகுறோம். தனிப்பட்டு வெறுப்பு வந்து சமுதாயத்தை மாற்றக்கூடாதுன்றக்கானது இது கொடுக்குறோம். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்போ சோசியல் மீடியா வளர ஆரம்பிச்சதோ அப்போத்துலேருந்தே ஒவ்வொரு நாளும் புதிய யூடியூப் சேனலுங்க வர ஆரம்பிச்சுதுங்க. இந்த யூடியூப் சேனல் வளர ஆரம்பிச்சதுலேருந்தே நான் இந்த கண்டென்ட் பண்ணுறேன், நான் அந்த கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லி யூடியூப்ல போட ஆரம்பிச்சாங்க. அதுவும் முக்கியமாக இந்த பரிதாபங்கள் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை காமெடியாகவும் கருத்தாகவும் சொல்லுவாங்க. இப்படி தான் இதுக்கு முன்னாடி லட்டு பாவங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதாவது திருப்பதி லட்டுல வந்து மாட்டுக்கொழுப்பு வந்து கலந்துட்டாங்க, அந்த ஒரு இஷ்யூ போயிருந்தது. ஓகே, அந்த ஒரு இஷ்யூவை வச்சு வீடியோ போடலான்னு சொல்லி அதை பண்ணி போட்டாங்க. ஆனால் பிரச்சனை ஆகி, இல்லை அது எப்படி நீங்கள் போடுவீங்க, நீங்கள் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் இந்து மதத்தை வந்து புண்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை சில பேர் பண்ணாங்க. உடனே அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணாங்க. சரி, இது மட்டுமான்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் பேசுறது, முக்கியமாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பண்ணுறதுன்னு சொல்லி சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை தினமும் வந்து அவங்க போட்டுருந்தாங்க ஒரு கண்டென்ட்டா. இப்படி இருக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவின் மர்டர் கேஸை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. உடனே அந்த கேஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவது தீயா. சரி, இதை வந்து ஒரு கண்டென்ட்டா பண்ணுவோன்னு சொல்லி கோபியும் சுதாகர்களை வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங் ஆகுது. அந்த வீடியோ வந்த பிறகு மக்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, கண்டிப்பா இதுவும் டெலிட் ஆக போகுதான், கூடிய சீக்கிரம் கொஞ்சம் பார்த்துருங்க, ஏன்னா இதையும் கண்டிப்பாக தூக்க சொல்ல போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னபடியே இப்போ அந்த வீடியோ மேலே ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த சமூகத்தில் இருக்க இளைஞர்களை வந்து தப்பாக வழிகாட்டுறாங்க. இங்கே பாருங்க, இந்த சமூகத்தில் தான் பெரிய ஆள், நம்ம சமூகத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தப்பாக வழி காமிச்சு அந்த இளைஞர்களை கெடுக்கிறாங்க. இன்னொன்று முக்கியமாக, நம்ம சமூகத்தில் இருக்கவங்க வேறனா சமூகத்தை சேர்ந்தவங்களை காதலிச்சு அவங்கள கொலை பண்ணிடணும், அதுதான் நம்ம சமூகத்துக்கு பெருமை அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய், நாங்கள் கொலை பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களே, ஒருத்தன் கொலை பண்ணோம் அப்படின்னா அந்த மிளகாப்பொடியை போட்டுட்டு கொலை பண்ணுறதுதான் வீரம் கிடையாது. அவன்கிட்ட கத்தியை குத்துட்டு நீயும் கத்தியை வச்சுக்கிட்டு ஒண்டி கொண்டு சண்டை போகணும், அதை விட்டுட்டு கௌரவ கொலைன்னு சொல்லி அவன் மேலே மிளகாப்பொடியை போட்டு கொலை பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு வீர கொலையா, இதெல்லாம் கோழத்தனம் அப்படின்னு அதில் பேசியிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் பேசியிருக்காங்கப்பா, இந்த வீடியோ டென்ட் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கும் போதே ஒருத்தங்க கேஸ் போட்டிருக்காங்க இந்த வீடியோ மேலே. யாருன்னு பார்த்தா கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு அட்வொகேட், அவர் பேர் வந்து தனுஷ்கோடி. அவர் என்ன கேஸ் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட உடனடியாக பரிதாபங்க சேனல்ல இருந்து தூக்கணும், ஏன்னா இந்த எபிசோடு வந்து சமூகத்துக்கு வந்து தீங்கான விஷயத்த வந்து கொடுக்குது, ஏன் அந்த சேனலே தூக்கணுங்க, அந்த சேனல் இருக்கிறனால தான் சமூகத்துக்கு வந்து தப்பான விஷயத்த அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தா அதுக்கும் ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்குற அந்த அட்வொகேட். இதில் வந்து சில வசனங்கள்லாம் இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இவங்க தப்பா சித்தரிச்சு காட்டுறாங்க, அந்த சமூகத்தில் இருக்கவங்களாம் படிக்காதவங்க, அப்படி படிக்காம இருந்ததுனால தான் இந்த மாதிரி தப்பான விஷயத்த பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு வசனம் வந்திருக்கும் பாருங்க, நீ கொலை பண்ற முடிப்புனா அவன்கிட்ட கத்தியை குத்துட்டு நீயும் கத்தியை வச்சுட்டு ஒண்டி கொண்டு நிக்கணும், அதை விட்டு மிளகாப்படியை போட்டு பின்னாடி முதுகுல குத்துறியே, இது வீரமா, இது போன்ற வசனங்கள்லாம் அதில் இடம்பெற்றிருக்கு. அப்ப இதை பார்க்கும்போது என்ன தோணும், அப்போ கொலை பண்றோம் முடிவு பண்ணிட்டா இந்த மேல கொலை பண்ணக்கூடாது, அப்போ இந்த சமூகத்து மேல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது போல அப்படின்னு மற்ற நினைக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வீடியோல இருக்கு.
சரிங்க, இப்போ இந்த சமூக பிரச்சனை இப்படி காட்டுறாங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அதெல்லாம் காமிக்கலாமே, ஏன் இப்போ மட்டும் இதை காமிச்சிருக்காங்க? ஏன்னு கேட்டால் ட்ரெண்டிங் ஆகுதுல இந்த விஷயம். அப்போ வியூஸ்க்காக தப்பான விஷயத்தை இதில் காமிச்சிருக்காங்க கோபியும் சுதாகரும் அவர்களும். ஏன் இவங்களே வந்து க்ரௌண்ட் ஃபண்டுன்னு சொல்லி படம் எடுக்கணும்னு சொல்லி பணம்லாம் வசூலிச்சாங்க. ஏன் அதை பற்றி பேச வேண்டியதானே? ஏன் நிருபர்களே இவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க, என்னங்க அந்த ஃபண்டெல்லாம் வாங்கினீங்க, என்னங்க ஆச்சு படம்னு கேட்டதுக்கு விழிப்புதிங்க நின்றுருக்காங்க. அப்போ இவங்க மேலே குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இப்படி அந்த சமூகத்தை தப்பா காட்டுற, இந்த சமூகம் தப்பா காட்டுறன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா? அப்படி அந்த அட்வொகேட் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த எபிசோடு மேலேயும் கோபி சுதாகர் மீதும் புகார் கொடுத்திருக்காரு தனுஷ்கோடி அவர்கள். இப்போ போலீசார் வந்து இந்த கேஸ் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, மக்கள் இந்த கருத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால், ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க இப்போ கோபி சுதாகர் என்ன அப்படி பண்ணிட்டாங்க, சொசைட்டி நடக்கிற பிரச்சனையை காமெடியும் தாண்டி கருத்தாக காமிச்சிருக்காங்க. ஏன் இந்த ஒரு விஷயம் நடக்கும் போது அந்த அட்வொகேட் எங்கே போயிருந்தாரு? ஏன் அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் எங்கே போயிருந்தாங்க? ஒருத்தர் நல்லது மட்டும் பண்ணிடக்கூடாது, நல்லது மட்டும் சொல்லிடக்கூடாது, சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கோபி சுதாகர் வந்து பண்ண தப்புலாம் இல்லைங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. இன்னொரு மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆமாங்க இப்படிதான் எல்லா யூடியூப் சேனலும் வந்துடுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா என்ன ஒரு விஷயம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதே இல்லை, சும்மா ட்ரெண்டிங்காக ஏதோ ஒரு பேசி விட்டு போயிடுறாங்க, அது பெரிய பிரச்சனையாக போயிடுது. எனக்கு தெரிஞ்ச அந்த கோபி சுதாகரை அரசு உள்ளே போடணுங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. எப்படியோ இப்போ இந்த கேஸ் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த எபிசோட தூக்குவாங்களா இல்லைனா கோபியும் சுதாகரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு இதுக்கப்புறம் வர தகவலுக்கு அப்புறம் தான் தெரிய வருமே. அதனால நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இது கிங் டிவி, நான் உங்கள் டேவிட் சுரேஷ். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.